இதேவேளை அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவது பிரச்சினைக்குரியது என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட தரப்பினர் இன்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து தெரிவித்தனர். இன்று முதலாம் தரத்துக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள எத்தனை பாடசாலைகளில் இணைய வசதி இருக்கின்றது, எத்தனை பாடசாலைகளில் தொழில்நுட்ப வசதி இருக்கின்றது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் மத்திய நிலையங்களிலேனும் இந்த வசதிகள் இருக்கின்றனவா? கல்வி மறுசீரமைப்பை முன்னெடுப்பதற்கு முன்னதாக அதற்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையாயின் அதில் ஏதேனும் பலன் இருக்கின்றதா? இந்த சுமையை மாணவர்களின் பெற்றோர்களை சுமக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனூடாக சமூக இடைவெளி குறைவடையாது, அதிகரிக்கும். நாட்டில் பாடசாலைகளில் கல்வி கற்கும் பெருந்திரளான மாணவர்களுக்கு அநீதியே இழைக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் உள்ள சிறிய பாடசாலைகளுக்கும் எவ்வித வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுமாயின் அதனூடாக எவ்வித வெற்றிகளையும் பெற முடியாது. அதற்கான நடவடிக்கைகளையே முதலில் எடுக்க வேண்டும். பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கூறும் கருத்துக்கள் சரியானவை. கல்விக்கான வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். எனினும் பிரச்சனை அதுவல்ல. 1994 ஆண்டு முதல் 24 வருடங்களும் 5 மாதங்களும் 9 நாட்களும் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த ஒருவரை இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார். அதிலும் அதிகூடிய நாட்கள் ஆளும் கட்சியின் பிரபல அமைச்சராகவே ஜிஎல் பீரிஸ் செயற்பட்டார். 1994 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை நீதிமன்றங்கள், அரசியலமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர். 2001 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை அரசியலமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர். 2007 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை ஏற்றுமதி அபிவிருத்தி மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர். 2010 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை வெளிவிவகார அமைச்சர். 2020 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையில் கல்வி அமைச்சர். 2021 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை இரண்டாவது தடவையாகவும் வெளிவிவகார அமைச்சர். இதற்கு மேலதிகமாக பிரதி அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் வகித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எதிர்காலத்துக்கு ஏதேனும் ஒன்றை செய்திருக்க முடியும் அல்லவா? அன்று நீங்கள் அவ்வாறு செய்திருந்தால் எமது நாட்டின் கல்வி இன்று எவ்வாறான உயர்ந்த நிலையில் இருந்திருக்கும்? பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுடன் இணைந்து முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்று மற்றொரு விமர்சனத்தினை முன்வைத்தார். அன்றைய காலகட்டத்தில் எமது பிள்ளைகளுக்கு டெப்களை வழங்க சென்றோம். இறுதியில் என்ன நடந்தது? நாம் அன்று டெப்களை வழங்கியிருந்தால் கோவிட் காலத்தில் வீட்டிலிருந்தே மாணவர்கள் கல்வி கற்றிருக்க முடியும். டெப்களை பகிர்ந்தளிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அவ்வாறான முற்போக்கான விடயங்களை செய்திருந்தால் இன்று முன்னோக்கி நகர்ந்திருக்க முடியும். அவ்வாறான திட்டங்களுக்கு அன்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இன்று என்ன நடந்துள்ளது? உலகின் தன்மைக்கு ஏற்ப கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யவில்லையாயின் பின்னோக்கி நகரும் சமூகமாக மாறிவிடுவோம். අනාගත ප්‍රවණතාවයන් හඳුනා ගනිමින් මේ අධ්‍යාපනය කරන්න ඕනේ. එසේ නොවුනොත් අපි පසුපසට යන ජාතියක් බවට පත්. முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் கூறும் கருத்துக்கள் சரி. அன்று டப்களை வழங்கியிருந்தால் கல்வியில் முன்னோக்கி நகர்ந்திருக்க முடியும். எனினும் பிள்ளைகளுக்கு டப் வழங்குவதாக கூறி அன்று என்ன செய்தீர்கள்? 2017 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாவை ஒதுக்கி பாடசாலை மாணவர்களுக்கு டப்களை வழங்கும் யோசனை ஒன்றை முன்வைத்தீர்கள். அந்த யோசனைக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆசிரியர்களுக்கும் டப்களை வழங்க வேண்டும் என 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19 அமைச்சரவை யோசனை முன்வைக்கப்பட்டது. அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன யோசனையை ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தினார். எனினும் ஆரம்பத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனையில் எந்தவித மாற்றத்தையும் முன்னெடுக்காமல் அகிலவிராஜ் காரியவசம் மீண்டும் அமைச்சரவைக்கு அந்த யோசனையை முன்வைத்தார். 2019 ஆண்டு அரசு நிறுவனங்களில் நடைபெற்ற ஊழல் மற்றும் மோசடியை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்தன. மடிக்கணினிகளை வழங்குவதற்கான விலைமனு கோரல் 4 சந்தர்ப்பங்களில் பிற்போடப்பட்டது. விலைமனு திறக்கப்பட்ட பின்னர் மதிப்பீட்டு குழுவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட 3 பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருக்கவில்லை. விலைமனுவுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட நிறுவனம் முன்வைத்த விலை திருத்தங்களுக்கு அமைய திட்டத்திற்கு 7.4 பில்லியன் ரூபாய் செலவாகும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் 5 பில்லியன் மாத்திரமே ஒதுக்கப்பட்டது. அதன் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துடன் இணைந்து விலையை குறைக்க தீர்மானித்தது. விலைமனுவை சமர்ப்பித்த 8 நிறுவனங்களிடம் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அவ்வாறான வேலைத்திட்டத்தையே செய்ய இருந்ததாக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சி வழங்கினர். எனினும் அவ்வாறு செய்யவில்லை.
ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான கல்வி அமைச்சின் பெருகை தொடர்பான மேலதிக செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் அமைச்சரவைக்கு முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய மிக குறைந்த விலையை சமர்ப்பித்த நிறுவனம் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனம் அல்ல. மூன்றாவது இடத்தில் மிக குறைந்த விலையை சமர்ப்பித்த நிறுவனத்தின் ஏலத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னளவாக 1.2 கோடி பில்லியன் 120 கோடி ரூபாய் இந்த கொடுக்கல் வாங்கலினூடாக விண்விரயம் செய்யப்பட்டுள்ளது. டப்களுக்கு செலவிடப்படும் தொகையை 6.78 பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதற்கான அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டது. எனினும் இத்தகைய பாரிய தொகையை செலவிட்டு காலாவதியான தொழில்நுட்பங்களை கொண்ட டப்களையே கொள்வனவு செய்ய முயற்சிக்கப்பட்டது. இதுவே அகிலவிராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக இருந்தபோது பாடசாலை மாணவர்களுக்கு டப்களை வழங்க சென்ற கதை. இவ்வாறான வரலாற்றை கொண்டவர்களே தற்போது ஊடக சந்திப்புகளை நடத்தி கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர். மக்கள் அவதானத்துடன். கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினர் களுத்துறையில் நேற்று முன்னெடுத்த போராட்டத்தின் போது நகர சபை உறுப்பினர் ஒருவர் வீதியில் சென்று கொண்டிருந்த இளைஞருடன் இவ்வாறு நடந்து கொண்டார். போராட்டம் தொடர்பில் குறித்த இளைஞன் கேள்வி எழுப்பியமையினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நகர சபை உறுப்பினர் ஜெயநாத் நவரத்ன குறித்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். சோறு உண்ணும் மாடுகள் இன்னும் இருக்கின்றனவா என்று கேள்வி எழுப்பிய இளைஞன் மீது தாக்குதல் நடத்திய நகரசபை உறுப்பினர் களுத்துறை தெற்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது தலா 1 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார். வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தரமாறு கல்வி மறுசீரமைப்பு ரத்து செய்யப்படுமா? களுத்துறையில் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த கருத்தே இது. கல்வி மறுசீரமைப்பை உடனடியாக மீளப்பெற்றுக் கொள்ளுங்கள். இவற்றை இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு வர வேண்டாம் என ஜகத் விதான, திலித் ஜாவீர் ஆகியோருடன் இணைந்து மத்துகமவில் சஜித் பிரேமதாச கூறியிருந்தார். அதே சஜித் பிரேமதாச இப்போது கல்வி மறுசீரமைப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் என சொல்வாராயின் கல்வி மறுசீரமைப்புக்கு முன்பாக சஜித் பிரேமதாசவின் மனநிலை தொடர்பில் நாம் பரிசீலிக்க வேண்டியுள்ளது. நான் இதற்கு முன்னரும் கூறியிருக்கின்றேன். இந்த கல்வி மறுசீரமைப்பை விரைவாக நடைமுறைப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சஜித் பிரேமதாச போன்ற பலரை இலங்கையில் எதிர்காலத்திலும் பார்க்க நேரிடும். எனவே இதுவும் அதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. நாம் உண்மையாகவே கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவோம்.